வழிய விடு, எனக்கு டைம் ஆகுது. விடாட்டி எனக்கு ஒரு 1000 ரூபாய் நோட் எடுத்து நீட்டிடுவீங்க, அப்படித்தானே? என்னம்மா சாரு, சௌக்கியமா இருக்கியா? யாரிவா? சொந்தக்காராளா இல்ல ரொம்ப வேண்டப்பட்டவாளா? புடிச்சு வச்சு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கியே. அவ பேசிக்கிட்டு இல்ல, சண்டை போட்டுட்டு இருக்கா. பதிலுக்கு நீங்களும் அவளோட சண்டை போடுறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இன்னைக்கு நீங்க சரியான டயத்துக்கு வராததுனால அதோ அங்க இருக்காரே அந்த குருக்கள், இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு. ஏய், வாட் ஆர் யூ டாக்கிங்? ஏதோ பிரைபு பெரிய ஊழல் நடந்துட்ட மாதிரி பேசுற. விட்டா விசாரணை கமிஷன் வைக்க சொல்ல போல இருக்கு. கொஞ்சம் இருங்கோ. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சா அந்த பொண்ணு கூட சரிக்கு சமமா சண்டை போட மாட்டேன். பிரபலமான டிவி நடிகர் மிஸ்டர் மதன் தெரியுமோ? அவரோட ஒரே பொண்ணு சாரு. உன் குழந்தைய பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? நான் முன்னாடி போய் நின்னா, யார் நீ? இப்ப மட்டும் எதுக்காக வந்த? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்த அப்படின்னு அவ என்ன கேட்கலாம். கேட்டுட்டா? நோ, என்னையே நான் தாழ்த்திக்க விரும்பல. அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவளை போய் பார்க்கல. பாத்தியம்மா சாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், வாயடைச்சு போயிட்டு இருக்கா. மன்னிக்கணும், ஒரு விஷயம் நியாயம் இல்ல தப்புன்னு பட்டா அதை மறைக்காம பட்டுன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி இன்னார் பொண்ணுன்னு சொல்லிக்கவும் மாட்டேன். நானும் அப்படித்தான். நான் யாருன்னு சொல்லிக்க மாட்டேன். எனிவே, ஐம் சாரி. டேய், நிஜமாவே உன் கதை சினிமாவா போதாடா? டேய் சிதம்பரம், எனக்கு ரொம்ப நாளா சினிமா நடிக்கணும்னு ஆசைடா. பத்து, என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஏன் நான் சினிமா நடிக்க கூடாதா? அந்த முகவெட்டு எனக்கு இல்லையா? முகவெட்டெல்லாம் அப்புறம், நடிப்பு தான் முக்கியம். நடிப்பு தானே பிச்சு உதறுங்க. நீ இப்படிதான் சொல்லுவ. ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் ஆக்ஷன் சொன்னதுதான் தெரியும் உன் கதை. சப்த நாடி ஒடுங்கி போய் வார்த்தையே வெளியில வராம கஷ்டப்படுவேன். நான் உங்ககிட்ட சான்ஸ் கேட்டேனா? டேய் சிதம்பரம், உங்க ப்ரொடியூசர் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறா, எங்க அக்காக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தாதான் நான் உங்களுக்கு என் கதையை கொடுப்பேன்னு. என்ன மாமா பலமான யோசனை? என் கையில இருக்கிற செக் பாஸ் ஆகுமாண்ணா? இல்லடா, உங்க அக்காவை சினிமா நடிகையா கற்பனை பண்ணி பார்த்தேன். ஓ, சாரதா அப்படி சொன்னாலா? ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு நான் சொன்ன அர்த்தத்தை அவ சரியா புரிஞ்சுக்கலையா இல்ல புரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்ட வந்து மாத்தி சொன்னாலான்னு எனக்கு தெரியல. எப்ப போன? தனியாவா? ஏன் என்கிட்ட சொல்லல? அது என் மாமியார் வீடு. நான் யார்கிட்டயும் அங்க போறேன்னு சொல்ல தேவையில்லை. நீ சொன்ன பொய்னால நான் என் மூஞ்சில கரிய பூசிட்டு வந்து நிக்கிறேம்மா. அன்னைக்கு அப்படிதான் எனக்கு ஃபால்ஸ் பிரெக்னன்சின்னு டாக்டர் சொன்னத என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அதனால நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன், எவ்வளவு அவமானப்பட்டேன்னு உனக்கு தெரியுமாமா? மறுபடியும் ஏமா போய் எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி. குழந்தைக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவ அம்மாவுக்கு தெரியாதா? இதுதான் உன்கிட்ட பிரச்சனை. அவனு குழந்தை இல்ல, எனக்கே குழந்தை இல்லைன்னு 5 வருஷமா என்கிட்ட இருக்கிற ஒரு வளர்ந்த பொண்ணு, தாயாகணும்னு துடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஜீவன்.